வெல்கம் டு ஜோ மேத். ஐம் ஜோதிலக்ஷ்மி, மேத்ஸ் டியூட்டர். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் நீங்கள் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் சால்விங் பார்க்க போகிறீங்க. லாஸ்ட் இயர் 9th ஸ்டாண்டர்டில் நீங்கள் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்விங்கை சம் அண்ட் ப்ராடக்ட் மெத்தடில் போட்டிருப்பீங்க. இன்றைக்கி இந்த வருஷம் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இதே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்விங்கை ஃபேக்டரைசேஷன் மெத்தட், ஃபார்முலா மெத்தட், கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட், இந்த 3 மெத்தட்ஸில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். Let us get into the classroom. Today we are going to start with exercise 3.10. So in the exercise la enna problems irukku appadina, quadratic equation solving வந்து factorization method la irukku. Okay. ஸோ இந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தடுன்றது லாஸ்ட் இயரே நீங்கள் போட்டிருக்கீங்க. தட் இஸ் சம் அண்ட் ப்ராடக்ட் மெத்தடில் ஃபேக்டரைசேஷன் ஒன்று பண்ணலாம். அனதர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டிஸ், இந்த அல்ஜிப்ராயிக் ஐடென்டிட்டிஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள். தட் இஸ் a + b த ஹோல் ஸ்கொயர், a - b த ஹோல் ஸ்கொயர். இந்த மாதிரி ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்வ் பண்ணலாம், ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபேக்டரைசிங்லேயே அந்த 2 மெத்தட்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஒன்று வந்து ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனில் சம் அண்ட் ப்ராடக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி போடலாம். அனதர் திங், இந்த எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸை வந்து நார்மலாக தட் இஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது. அதை நீங்கள் ஜஸ்ட்டு பார்க்கும்போது we have to do some alteration to bring it as a general form. ஜென்ரல் ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு ஏதாவது ஆல்ட்ரேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சால்விங்க்கு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.10ல் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். சால்வ் த ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் பை ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆனால் கொஷினை பாருங்கள், அது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபார்மில் இருக்காது. ஜென்ரல் ஃபார்ம்னால் நமக்கு இதுதான் ஜென்ரல் ஃபார்ம். தட் இஸ் ax² + bx + c = 0. இதுதான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் தி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இந்த ஃபார்மேட்டில் இது இருக்காது. நம்ம இந்த ஃபார்மேட்டில் இதை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் லெஃப்ட் சைடில் பாருங்கள், இந்த 3 எடுத்துகிட்டு போய் ரெண்டுத்துக்கும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ என்ன வரும், 3p² - 3 × 6 is 18. அதே மாதிரி p எடுத்துகிட்டு போய் ரெண்டுத்துக்கும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா p × p is p² + 5p. இப்போ எல்லாத்தையும் சேம் சைடு இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபார்மில் டேர்ம்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைடில் இருக்கும், ரைட் சைடில் ஒன்லி = 0 இருக்கும். ஸோ அதே ஃபார்மேட்டுக்கு நம்ம எல்லாத்தையுமே லெஃப்ட் சைடுக்கு எடுத்துகிட்டு வந்துருங்க. எல்லா டேர்ம்ஸையும் 3p² - 18 லெஃப்ட் சைடில் இருக்குது ஆல்ரெடி. ரைட்டில் இருக்க இந்த டேர்ம்ஸ் இங்கே வரும்போது சைன் சேஞ்ச் ஆகும். -p² - 5p = 0. இப்போ லைட் டேர்ம்ஸை ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 3p² - p² is nothing but 2p². ஃபஸ்ட்டு ஸ்கொயர் டேர்ம் எழுதியாச்சு, அடுத்தது பவர் 1 வச்ச டேர்ம் எழுதணும். ஸோ 5p - 5p. நெக்ஸ்ட் இஸ் -18. ஓகே. ஸோ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ஏதாவது காமன் ஃபேக்டர் நம்பர்ஸில், இந்த கோஎஃபிஷியன்ஸில் ஏதாவது காமன் இருந்ததுன்னா நீங்கள் காமன் ஃபேக்டரால் டிவைடிங் கொடுக்கலாம் ஃபுல்லாகவே. ஓகே, டிவைடிங் கொடுக்கலாம் ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காமன் ஃபேக்டர் 18க்கும் 2க்கும் காமன் ஃபேக்டர் 2 இருக்குது, பட் இங்கே 5க்கு கிடையாது. அதனால் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுட்டு தான் இப்போ நம்ம சம் அண்ட் ப்ராடக்ட் மெத்தடில் இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ சம் அண்ட் ப்ராடக்ட் மெத்தட்னால் என்ன பண்ணுவோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். -18 into the coefficient of p² is 2. ஸோ -18 × 2 போடுவோம் இல்லையா. ஸோ -36 மல்டிப்ளை பண்ணால் -36, ஆட் பண்ணால் என்ன வரணும், -5. வாட் ஆர் த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 9 4s are. ஸோ இதில் மைனஸ் வரும், பிகர் நம்பர். ஓகே. -9 × 4 is -36. -9 + 4 is -5. அப்போ 2 நம்பர்ஸ் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -9, 4. இப்போ p² கோஎஃபிஷியன்ட் இருக்குது இல்லையா, பை 2 இருக்குது. ஸோ அதை டிவைடிங் பண்ணணும் by 2. -9/2 and 4/2. 4/2 மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். இதில் வந்து டெசிமலில் தான் வரும், அதனால் அப்படியே வச்சிடலாம். சிம்பிளிஃபை காமன் ஃபேக்டர் கிடையாது. ஸோ தீஸ் ஆர் த 2 numbers we are going to use to write the factors. இதை வச்சு தான் ஃபேக்டர்ஸ் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு -9/2 எடுத்திங்கன்னா என்னென்னு எழுதணும், 2p. எக்ஸ் கிடையாதுங்க, ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் பியில் இருக்குது. ஸோ அதனால் இந்த டினாமினேட்டரை எடுத்து 2p. நியூமரேட்டர் என்ன இருக்குது, -9. ஸோ அதை அப்படியே எழுதணும். ஒன் ஆஃப் த ஃபேக்டர் ஓவர். நெக்ஸ்ட் ஒன் 2 இருக்கா. ஸோ சிம்பிளாக p + 2 = 0. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு நம்ம.
நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ணி இதை கண்டுபிடிக்க போகிறோம். பி வேல்யூவை கண்டுபிடிக்கணும். 2p minus 9 equal to 0 and p plus 2 equal to 0. So 2p is equal to 9. Minus 9 இப்படி போனால் plus 9. So p equal to 9 by 2. So one of the p value we found. Next one பாருங்க, p equal to minus 2. So 2 roots-உம் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் சால்விங். நத்திங் பட் சால்வ்னா இந்த வேரியபிளோட எந்த வேல்யூக்கு இந்த ஈக்குவேஷன் 0 ஆகும், இந்த பாலினாமியல் 0 ஆகும். அதுதான் நம்மளுடைய ரூட்ஸ்ன்னு சொல்கிறோம். சால்வ்னாலே அதுதான் ஆக்சுவலாக அந்த வேரியபிளோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறது. ஈக்குவேஷனை 0க்கு ஈக்குவேட் பண்ணிவிட்டு பாலினாமியலை ஈக்குவேட் டு 0 கொடுத்துட்டு அந்த வேரியபிளோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் சால்விங். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் பியில் இருக்குது, குவாட்ராட்டிக் பாலினாமியல் இன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் பி. ஸோ அதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், பி வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். Now see here, same question தான், third subdivision போடுறோம். Square root of a into a minus 7 equal to 3 root 2. ஸோ நம்ம இங்கே சால்வ் பண்ணணும் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை. தட் இஸ் a வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏவுக்கு 2 வேல்யூஸ் வரும். ஓகே, 2 ரூட்ஸையும் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் இன் ஜென்ரல் ஃபார்ம். இதுதான் ஜென்ரல் ஃபார்ம் இல்லையா உங்களுக்கு? ஸோ அந்த ஜென்ரல் ஃபார்மில் இது இல்லை. ஸோ அது ஜென்ரல் ஃபார்ம் ஆக்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஏன்னா ஸ்கொயர் ரூட் இருக்குது பாருங்கள், இங்கே அந்த ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் என்ன பண்ணணும், நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். இந்த சைட் மட்டும் நம்ம ஸ்கொயர் பண்ண முடியாது, லெஃப்ட் சைட் பண்ணோம்னா ரைட் சைடும் பண்ணணும். அதனால் போத் சைட்ஸும் ஸ்கொயர் பண்ணிக்கணும். இப்போ a into a minus 7 the whole square root. The whole square போடுங்க equal to 3 root 2 the whole square. இப்போ இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட் வேனிஷ் ஆகிடும். அப்போ உள்ளே இருக்க டேர்ம்ஸ் மட்டும் வரும். a into a minus 7. இங்கே ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 ஸ்கொயர் பண்ணும்போது 3 ஸ்கொயர் இஸ் 9. ரூட் 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ரூட் 2 into root 2 is 2. இப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, a into a is a ஸ்கொயர் minus 7a equal to 18. சேம் சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா a ஸ்கொயர் minus 7a minus 18 equal to 0. ஓகே, இப்போ பாருங்கள் ஜென்ரல் ஃபார்முக்கு வந்துருச்சா. ஃபஸ்ட்டு ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, தென் டிகிரி தட் இஸ் பவர் வந்து 1 இருக்குது, நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. திஸ் இஸ் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் ஏ. எக்ஸில் இல்லை, ஏல இருக்குது. ஸோ நம்ம 2a வேல்யூஸ் இப்போது ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போது மல்டிப்ளை பண்ணால் -18, ஆட் பண்ணால் -7. வாட் ஆர் த நம்பர்ஸ்னால் 9 2s ஆர். ஸோ பிகர் நம்பர்லாம் மைனஸ் போட்டிங்கன்னா -9 + 2 gives you -7. -9 into 2 gives you -18. ஸோ இப்போ இந்த 2 நம்பர்ஸ் யூஸ் பண்ணி தான் -9 and 2 நம்ம ஃபேக்டர்ஸ் எடுக்க போகிறோம். இங்கே வந்து நம்ம எதாலையும் டிவைட் பண்ண மாட்டோம், ஏன்னா இங்கே a ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ 1ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா சேம் திங் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இங்கே டிவைட் பண்ண வேண்டிய நெசசிட்டி கிடையாது. அப்படியே அந்த 2 நம்பர்ஸ் வச்சு ஃபேக்டர்ஸ் எழுதிக்கலாம். -9 வச்சு எழுதினீங்கன்னா a minus 9 is one of the factor and another factor is a plus 2. ஸோ இப்போ சால்வ் பண்ணுங்கள், தட்ஸ் ஆல். and a plus 2 equal to 0. So a equal to 9 and a equal to -2. These are the 2 roots of the given quadratic equation. Okay, that's all this problem. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். சால்விங் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்றது உங்களுக்கு அல்ஜிப்ராவில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அதனால் வேரியஸ் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே ஒழுங்காக தரோவாக கற்றுக்கோங்க. ஓகே, see the fourth subdivision now. √2x² + 7x + 5 √2 equal to 0. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் சால்விங் தான். பட் இங்கே வந்து இது கரெக்டான ஜென்ரல் ஃபார்ம்லேயே தான் இருக்குது பாருங்கள். ax² + bx + c equal to 0 சேம் ஃபார்மேட்டில் இருக்குது. பட் இங்கே √2 இருக்கிறதுனால ஸ்கொயர் ரூட் நம்பர்ஸ்லாம் இருக்கிறதுனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க. பட் சேம் மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, சம் அண்ட் ப்ராடக்ட் மெத்தடில் ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க இல்லையா. x² கோஎஃபிஷியன்ட் என்னது √2, கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னது 5 √2. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 √2 into √2 is 2 which is equal to 10. ஓகே, இப்போ நமக்கு என்ன இருக்குது, 10 இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் 10, ஆட் பண்ணால் என்ன வரணும், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 7.
ஸோ இது பார்த்தீங்கன்னா 5 2s are சிம்பிள் நம்பர்ஸ் 5 2s are. பட் இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் √2 இருக்கா. ஸோ இந்த 2 நம்பர்ஸை எடுத்துகிட்டு √2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு காமன் ஃபேக்டர் இல்லை, ஸோ கேன்சல் ஆகாது. இது ரெண்டையும் பண்ணிங்கன்னா √2 into √2 is 2. ஸோ √2 into 1 √2 into √2. ஸோ நமக்கு ரிமைனிங் இருக்கிறது இதுதான். ஸோ இந்த 2 நம்பர்ஸை வச்சு நம்ம இப்போ ஃபேக்டர் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் 5/√2 எடுத்திங்கன்னா யூ வில் கெட் √2x + 5. நெக்ஸ்ட் ஃபேக்டர் என்ன வரும், x + √2 = 0. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிக்கோங்க. √2x + 5 = 0 and x + √2 = 0. ஸோ இதை இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், √2x = -5, x = -5/√2 and x is equal to -√2. That's all. That's all this problem. Okay. Now see the next subdivision. 2x² - x + 1/8 = 0. இது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபார்மில் தான் இருக்குது. ax² + bx + c = 0 ஃபார்மில் தான் இருக்குது. பட் இங்கே ஃப்ராக்ஷனில் இருக்குது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த 8 ரிமூவ் பண்ணணும் இங்கே இருந்துன்னா யூ ஹேவ் டு மல்டிப்ளை வித் 8 ஹியர். அப்போ ஈக்குவேஷன் ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள், 8ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் சம் அண்ட் ப்ராடக்ட் மெத்தடில் ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா சால்வ் பண்ணலாம். ஈக்குவேஷன் எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே, now see the second problem. It is an application problem. Statementல இருக்கு இல்லையா. So the number of volleyball games that must be scheduled in a league with n terms is given by g of n = n² - n/2, where each team plays with every other team exactly once. A league schedules 15 games. How many teams are there in the league? So இங்கே கொடுத்துருக்க இந்த g of n பாலினாமியல் இருக்குது இல்லையா, இதில் ஆக்சுவலி என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் வாலிபால் கேம்ஸ் தான். இந்த g of nன்றது நம்பர் ஆஃப் வாலிபால் கேம்ஸ். இங்கே என்னன்றது என்னது அப்படின்னா டீம்ஸ், நம்பர் ஆஃப் டீம்ஸ். ஸோ அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். g of n அப்படின்றது இஸ் நம்பர் ஆஃப் கேம்ஸ், that is வாலிபால் கேம். number of games, எவ்வளோ கேம்ஸ் விளையாடுறாங்கன்றது தான் g of n. n is nothing but number of teams. இதுதான் நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணும். மற்றபடி சம் வந்து வெரி சிம்பிள் ப்ராப்ளம். ஸோ இங்கே g of nன்றது நம்பர் ஆஃப் கேம்ஸ், nன்றது என்னது நம்பர் ஆஃப் டீம்ஸ் இங்கே. ஓகே, ஸோ வேர் ஈச் டீம் பிளேஸ் வித் எவ்ரி டீம் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ். ஒவ்வொரு டீமும் இன்னொரு டீமோட ஒரு வாட்டி தான் ப்ளே பண்ணும். அப்போ டோட்டலாக அவங்க எத்தனை கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எ லீக் ஸ்கெடியூல்ஸ் 15 கேம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹவு மெனி டீம்ஸ் ஆர் இன் த லீக், தட் இஸ் இங்கே g of n வந்து 15 அப்படின்னா n என்னது அப்படின்னு கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் டீம்ஸ், அதுதான் மீனிங். g of n is number of games and n is number of teams. அப்போ கொடுத்துருக்கிறது வந்து g of n is nothing but 15. You have to find out n. இதுதான் கொஷின். இப்போ நமக்கு கொடுத்துருக்க பாலினாமியல் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், g of nக்கு பதிலாக 15 கொடுத்துட்டு n வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது க்ராஸில் எப்படி போச்சுன்னா என்ன ஆகும், உங்களுக்கு 15 × 2 is 30. ஸோ இதை சேம் சைடு எடுத்துகிட்டு வாங்க. n² - n, தட் இஸ் நான் 30 இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, -30 = 0. இட் இஸ் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் n. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் n-ல இருக்குது. இப்போ இதை நம்ம சம் அண்ட் ப்ராடக்ட் மெத்தடில் ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணோம்னா we will get the n values. 2 n values கிடைக்கும். அதில் எது சூட்டபிளோ அதை நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், சம் அண்ட் ப்ராடக்ட் மெத்தடில் பண்ணோம்னா if you multiply you should get -30 and if you add you should get -1. என்னோட கோஎஃபிஷியன்ட் என்னதுங்க, -1. ஸோ 6 5s are இங்கே மைனஸ் போடணும் இல்லையா. ஸோ -6 + 5 is -1, -6 × 5 is -30. ஸோ அந்த 2 நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னா -6ம் 5ம். ஸோ இதை வச்சு நம்ம 2 ஃபேக்டர்ஸ் எழுத போகிறோம். ஸோ n - 6 and n + 5 = 0. ஸோ n - 6 = 0 and n + 5 = 0. So n = 6
and n equal to -5. இப்போ 2 வேல்யூஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இதில் எந்த வேல்யூ சூட்டபிள் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே என்னன்றது என்னதுன்னு நம்ம பார்த்துருக்கோம், நம்பர் ஆஃப் டீம்ஸ். அப்போது n cannot be a நெகட்டிவ் வேல்யூ. இந்த நெகட்டிவ் வேல்யூ வராது, இது நாட் பாசிபிள். இந்த வேல்யூ வந்து நாட் பாசிபிள். ஏன்னா என்னன்றது நம்பர் ஆஃப் டீம்ஸுன்றதுனால நேச்சுரல் நம்பரில் இருக்கணும். அப்போ n equal to 6 தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ how many teams are participating in the league match? 6 teams are participating. ஸோ அதுதான் எழுதணும். How many teams are there? 6 teams are there. 6 teams are there. ஸோ இது பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் ப்ராப்ளம் தான். த திங் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம், அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோன்றது தெரிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராப்ளமோட எக்ஸசைஸ் 3.10 ஓவர் ஆகுது. லெஃப்ட் ஓவர் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் நெக்ஸ்ட் டாப்பிக்கோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிவிடுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நோட்ஸ் இருக்கும். அண்ட் தென் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். Until then, bye bye, see you.